உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, வீடு வாடகைக்கு வேணும் இவங்க தங்கறதுக்கு. இல்லம்மா, ரகுராம் ஐயாவை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. சரிங்க ஐயா. சரிங்கம்மா. வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. இவங்க தங்கறதுக்கு வீடு வேணும். அந்த வீடை இப்ப நாங்க வாடகைக்கு விடுறதா இல்ல, அதை நாங்க விற்க போறோம். இல்லனா அப்படிதான் சொன்னாங்க. இல்லம்மா, வேற எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. சரி. சரிம்மா. அண்ணா. யாருமா அது? என்னம்மா வேணும்? அண்ணா, வீடு வாடகைக்கு பார்க்கலான்னு வந்தோம். வீடு இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல. வேற வீடு இருந்தா போய் பாருங்க. கிளம்புங்க. என்ன மாயா இது? யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு புரியல தானா. எல்லாரும் ஒரு காரணம் சொல்றாங்க. இப்ப கூடவா புரியல? மாமாவை எடுத்துக்கிட்டு யாருமே இந்த ஊர்ல வீடு கொடுக்க மாட்டாங்க. நியாயப்படி பெரியப்பா மேல இருக்கிற மரியாதைக்காகவாவது இவங்க வீடு கொடுக்கணும். ஆனா அப்படியும் தர மாட்டாங்க. கதிர், வேற ஏதோ காரணம் இருக்கு. யாரு? நான் வேலை செய்யற கேஸ் கம்பெனி ஓனர் தான். சொல்லுங்க சார். கதிர், சென்னைக்கு போனியா, என்னாச்சு? உன் வைஃப் வின் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், ஜெயிச்சிட்டாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியா நடந்துருச்சு. எப்படி, இன்னைக்கு வரியா? இல்ல சார், அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? தங்கறதுக்கு வீடு கூட இல்லாம நிக்கிறோம் சார். எங்க போறதுன்னு வேற தெரியல. என்ன கதிர், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. முதல்ல உன் வைஃபை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வா. இல்ல சார், அது வீடு பார்த்துட்டு முதல்ல இங்க வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சார். எங்க ஓனரு அவர் வீட்டுக்கு வர சொல்றாரு. அவர் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். சரி, வாங்க போலாம். சரி, போலாம் வாங்க. மேல் போர்ஷன் ஒன்று காலியா இருக்கு. கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனா உங்க 2 பேருக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தங்கிக்கலாம். ஐயோ சார், இப்ப தங்கறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும்னு இருக்கும். அப்புறம் என்ன, இங்கேயே தங்கிக்கோங்க. சார், அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு. ஏய் கதிரவா, நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கோங்க. சார், வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்ப? நான் உழைச்சு என் பொண்டாட்டி என் சம்பாத்தியத்துல பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் உன் சம்பளத்துல இருந்து வாடகை எடுத்துக்கிறேன். சரியா? வீடு செட் ஆகுற வரைக்கும் இங்க இருங்க. வேற நல்ல வீடு கிடைச்ச உடனே நீங்க மாறிக்கலாம். ரொம்ப நன்றி சார். அட, எதுக்குப்பா நன்றி எல்லாம்? இவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். கடவுள் தான் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப நான் நிம்மதியா இங்க இருந்து போவேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரையும் எங்க வீட்டு பசங்க மாதிரி பாத்துக்கிறோம். அப்ப நான் வரேன் சார். சரிங்க கதிர், நான் கிளம்புறேன். வரேந்தனா, எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. நீ எந்த தப்பும் பண்ணல. சரியான முடிவு தான் எடுத்திருக்க. பெரியப்பா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. மாயா, அப்பா எங்களை ஏத்துப்பாரா? நீ இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவர் மனச சீக்கிரமே நான் மாத்துவேன். நீ தைரியமா இரு, சரியா? நான் வரேன். வரேன் சார். வாங்கம்மா. வரேன் மேடம். போயிட்டு வாங்கம்மா.
லக்ஷ்மி மேல் போர்ஷனை எங்களை கூட்டு போய் காட்டுமா? சரிங்க ஆ, வாங்க. சரிங்க. மேல போய் பாருங்க. புது வீடு மாதிரியே மாத்திட்டீங்க. இந்தாம்மா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. புதுசா அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ம், வேற எது தேவைப்பட்டாலும் என்ன கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ். சரி, வரேன். தனா, உனக்கு வீடு ஓகேவா? ஏன் நல்லா தானே இருக்கு. இல்ல, நீ பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்தவ, உன்னை கூட்டிட்டு வந்து இப்படி. நீ இருக்கிற இடம்தான் எனக்கு அரண்மனை. நீ என் கூட இருக்கல, அதுவே எனக்கு போதும். என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தோம். இப்போ நமக்குன்னு ஒரு வீடு கிடைச்சிருக்கு. நம்மனால வெளியில போய் வாழ முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும் கதிர். கண்டிப்பா நடக்கும். ம், பாரு, நீ பண்ண தப்பு. இப்ப தனாவ வீட்டை விட்டு மாமா வெளியே அனுப்பியிருக்காரு. நான் என்ன பண்ணேன் சீனு? நீ தானே அந்த கதிரை தனாவுக்கு தாலி கட்ட வச்ச. அதனாலதான் தனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. முன்னாலதான் மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவ வாழ்க்கைய அவ தேடி போயிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது இந்த குடும்பத்தை பத்தி, இங்க இருக்கிறவங்க அன்பு பாசத்தை பத்தி? நீ அமெரிக்காவில இருந்து வந்தவ தானே. தனியா நீ வளர்ந்ததுனாலதான் குடும்பத்தோட அருமையை பத்தி உனக்கு தெரியல. அப்படியா? அப்ப இந்த குடும்பத்தை பத்தி உனக்கெல்லாம் தெரியுமா சீனு? ஆமா தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்ன? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? இல்ல, நீதானே குடும்பம் பாசம் அன்பெல்லாம் பேசின, அதான் கேட்டேன். இங்க பாரு சீனு, தனா அவளுடைய வாழ்க்கைய கதிரோட தான் வாழ்வேன்னு போயிருக்கா. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி என் தங்கச்சிய நான் கஷ்டப்பட விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.